அதாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன். அடுத்த 26 எலெக்ஷன்ல காங்கிரஸும் விசிகாவும் தான் அவர்களை சுற்றி தான் அரசியல் இருக்கும். அது என்ன சமாச்சாரம் சார்? GTN அகாடமி வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்கான இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். ரிட்டையர்ட் தமிழக டிஜிபி டாக்டர் சைலேந்திரபாபு மற்றும் GTN அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். உண்மையிலே சொல்றேன், நான் பேசுறது கூட சில டைம் விஜய் ரசிகர்கள்லாம் பிடிக்கல, கசப்பு பிடிக்காதுல்ல. நான் சொல்றது ஒரு அனலைஸ். இவன் விஜய் ரசிகர் போறதுல இருந்து அஜித் ரசிகரை திட்டுவான். உடனே அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் திட்டுவான்ல, சும்மா இருக்கிற விஜய் ரசிகர் இறங்கிடுவான்ல, இவன் சண்டை போட்டு விட்டு போயிடுவான். இவன் யாரு கூலிப்படை? பலரும் எழுப்புகிற சந்தேகம் என்னன்னா, இவன் ஆதவர்ஜுனா உட்பட அந்த கிராமத்துல இருக்கிற அவங்க மேலேயே பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆக்குவீங்களா? இந்த விசாரணை முறையாக இல்லை. இது ஏன்னா கொஞ்சமாவது ஒரு 2 பேராகிராஃப் மாற்றி ஈஸி எழுது. வாங்குற காசு கொஞ்சமாக உழைக்கணும். நீ பார்த்தீங்கன்னா அந்த இந்த மேட்டர் காரில் தோட்டினாங்க, ஒன்று மட்டும் சொல்ல உறுப்பினர் சேர்ப்பே நடக்குது, மகளிர் அணியில் சேருன்னு சொல்லிட்டு கேட்க போனோம். அதை போய் இதுங்க பயந்து போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னா கூட நல்ல நரேஷனாக இருக்கும். ஆமாம், நடுவில் அது இதை வச்சு அதை மறைக்கிறாங்களான்ற அது இப்போ இந்த கார் மேட்ரு, யார் அந்த கார், யார் அந்த சார் போய் இப்போ யார் அந்த கார், இப்போ யார் அந்த காரை மதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் சீமான் ஏதாவது திட்டிருப்பாரு, ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருக்காரா பாரு, கான்டென்ட் கொடுத்துருக்காரா பாரு. இது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுக்கும் தெரியாது. நரேஷன் செட் பண்ணுறது, இந்த பார்ட்டிங்க எல்லாம் இவங்க தான் வேலை செய்கிறாங்க. இவங்க போட்டால் தான் இருக்கும், இவங்க அடித்து போட மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து கண்டென்ட் ரெடி பண்ணி அதுதான் கண்டென்ட் கிரியேட்டர்னு எடுக்கிறாங்க. தெரியுமா? தெரியாதா? வேலை வேணுமா? தெரியாது. இதோட நல்ல சம்பளத்துக்கு உங்களுக்கு டைப் படிக்க தெரிஞ்சா போதும். கண்டென்ட் கூட கிடையாது, கான்டென்ட் கிரியேட்டர். நாங்கள் படிக்கிற காலம் தான் கண்டென்ட் இருந்தது. இப்போ கான்டென்ட் கொஞ்ச நாள்ல கான்டென்ட்ன்றாங்க. என்னன்னு கேட்டால் அது கான்டென்ட்டுங்க. ஒன்றும் இங்கிலீஷ் தெரியுதா இல்லையா? நீ என்ன இங்கிலீஷ் படிச்சிங்க, பூமர் ஆகிறீங்கன்றாங்க. அதாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அடுத்த 26 எலெக்ஷன்ல காங்கிரஸும் விசிகாவும் தான் அவர்களை சுற்றி தான் அரசியல் இருக்கும். அது என்ன சமாச்சாரம்? ஒரு வாய்ப்பு எம்ஜிஆர் அப்படி தானே கொண்டு வந்தாங்க. இவங்க வாட்டில் ஆட்சி தோத்துனா போயிடுவார், எம்ஜிஆர் ஆட்சி தோற்றி விட்டாங்க. அங்கே அவர் நின்றுட்டார், பெரிய ஃபோர்ஸ். நின்று இந்திரா காந்தி சப்போர்ட், ஆட்சி நவுத்திட்டார் எம்ஜிஆர். அப்போ இங்கே வந்து விஜய்க்கு தேசிய கட்சியா இப்போ ராகுல் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா வடிவேல் ஒரு பற்றி சொல்லணும், 2 பேரும் எங்கடா இருந்தீங்க அந்த மாதிரி. இவ்வளோ நாள் அந்த 2 பேரும் எங்கடா இருந்தீங்க அப்படின்ட்டு. ஏன்பா அந்த 2 பேரை பற்றி நீ வந்து உனக்கு ஒரு வேலை இல்லையா? நீ நேராக வந்து அவங்கள பற்றி குறை சொல்கிற. என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க தெரியுமா? 35 to 40 நோக்கி நகர்ந்து விட்டுருவோம். நான் நீ வந்துட்டு அதையும் நம்ப வச்சுக்கிறோம், நடந்துகிட்டு இருக்கோம். நீ இந்த நேரத்தில் வந்து பண்ணுறியா அப்படின்னு விஜய் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தரிஃப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வேங்கை வயல் சம்மந்தமான சில விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்படி எந்த சப்ஜெக்ட் பேசுறதா இருந்தாலும் விஜய் ஒட்டி தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பரந்தூரில் போயிட்டு அடுத்து எங்கேன்னு நம்ம கேட்கும்போது வேங்கை வயலும் அந்த ஒரு பேர் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய இந்த வேங்கை வயலுடைய பிரச்சனை வந்து பேசு பொருளாகி உடனே வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய நிலைமெல்லாம் வந்துச்சு சார். இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த என்ன நம்ம என்ன எதுவும் விழாவரையும் நம்ம பேச வேணாம், ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அந்த ரிப்போர்ட் எப்படி பார்க்குறீங்க? இந்த தாவேக்கான அணுகுமுறை எப்படி இருக்குது? இதையொட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. விஜய் அதை முடிச்சுட்டு அவர் நினச்சது வேங்கை வயல் கூட இல்லைன்றாங்க. கட்சிக்குள்ளே கேட்டப்போ 3 இடம், இது டங்ஸ்டன்னு கன்னியாகுமரி. ஆமாம். ஏன் அவர் திடீர்னு ஜக்பர் அலி வீட்டுக்கு கூட போகலாம், ஜக்பர் அலி ஃபேமிலி கூட உதவி பண்ணலாம். அதனால் நீங்கள் எப்படி அதை முடிவு பண்ணுவீங்க? இவங்களா கிளப்பிட்டாங்க. பத்திரிக்கை அவங்க தெரியாமல பண்ணதே கிளப்பி விட்டு இது பண்ணுது. ஒன்று காக்க உட்கார பணம் பண்ணணும்னு அவங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டேன். அது கோர்ட்டு ஒத்துக்க மாட்டேங்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண கொஞ்சம் டைம்னா அதெல்லாம் முடியாது. என்னன்னா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு பண்ணுறாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் முன் தகவல் மாதிரி அது இது இப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு இந்த கிராமத்துக்கு சண்டை 2 கேஸ் போட்டிருக்கோம். அப்போனா அந்த கிராமத்துக்காரன் தான் பண்ணானா? இல்லை இந்த கிராமத்துக்காரனே பண்ணிட்டான். அப்புறம் ஏன் அதை சொல்கிறேன்? இல்லை சொல்கிறோம் அப்படின்ட்டு இங்கே இருந்த 3 பேரையே குற்றவாளி அப்படின்னோன்னா அதுக்கு ஆதரவாக அன்னைக்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சில வீடியோக்கள்லாம் அன்றைக்கி மட்டும் எப்படி இவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்குது? ஏன்னா போகிற வரல அப்படி கீழே கந்த சார் எடுத்துக்கொண்டு போட்டு பார்த்தா இந்த வீடியோ சார்ன்ற மாதிரி தான் கதை சொல்லுவாங்க.
அப்போ திட்டமிட்டு அந்த சரி இல்லை ஆதரவா பேசுறோம்ன்ற பாயிண்ட் வரும்போது திமுக விசாரணை பலரும் வந்து ஒரே டைப் டெக்ஸ்ட் ஓடும் பார்த்தீங்கன்னா என்னன்னா 300க்கும் மேற்பட்ட பேரை விசாரணை செஞ்சிருக்கிறாங்க, 196 செல்போனை விசாரணை பண்ணியிருக்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் 31 பேருக்கு எடுத்திருக்கிறாங்க. இவெல்லாம் பண்ணிட்டு போய் சொல்லுவாங்களான்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்கல்ல, இது எப்படி சார் புரிஞ்சுக்கிது? அது எல்லாமே கொடுக்கறது போலீஸ் சைட்லேருந்து கொடுத்து ஒரு டைப்பில் அடித்து அதை கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க இதை அப்படின்றது. இப்போ நம்ம வந்து இவங்க குற்றவாளியா இல்லையான்னுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. ஏன்னா அது விசாரணை அமைப்பு தான் அதை முடிவு பண்ணும். பலரும் எழுப்புகிற சந்தேகம் என்னன்னா, இவன் ஆதவர்ஜுனா உட்பட அந்த கிராமத்தில் இருக்கிற அவங்க மேலேயே பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆக்குவீங்களா? இந்த விசாரணை முறையாக இல்லை. அதனால யாரையோ காப்பாற்றுறதுக்கு அவசர அவசரமாக அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க. இது கரெக்டாக பண்ணணும், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றதான் கூட்டணி கட்சிகள் கோரிக்கை. திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம். சில லகுட பாண்டிகள் அப்படியே இருந்துக்கிறாங்க, நான் அடுத்த தேர்தல் வரும்போது தயவு வேணும்னால அப்படியே. எதிர்கட்சிகளும் அண்ணாமலை உட்பட பலரும். விஜய் வந்து எஸ்ஐடிக்கு எதிராப்புல, அவருக்கு தெரியுது போல் சிபிஐன்னு போனால் எஸ்ஐடி தான் வரும்னு, இதை கொடுத்தா அது வந்துடும். அதனால் சிபிஐக்கு கேட்டாலும் திடீர்னு கோர்ட்டு எஸ்ஐடி போடுன்னு. அப்போது கோர்ட்டு போலீஸை நம்புங்கன்னு தான் சொல்கிறாங்க. சிபிசிஐடி விசாரணை இருக்குது, நம்புங்க என்னன்னு பார்ப்போன்னு. அப்போ அது எங்கேயோ பிரச்சனை மிஸ் ஆகுதுன்ற மாதிரி திருமாவளவன் உட்பட எல்லாருமே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கவர்மெண்ட்டுக்கு இந்த இதை வந்து மாற்றி இது பண்ணுறது தான் நீங்கள் சொன்ன அந்த இதெல்லாம் சமூக வலைதளத்தில் எல்லோரும் ஒரே டைப் டெக்ஸ்ட்டு. இது ஏன்னா கொஞ்சமாவது ஒரு 2 பேராகிராஃப் மாற்றி கீதி எழுதுங்க. வாங்குற காசு கொஞ்சமாக உழைக்கணும்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மேட்டர் இருக்குது, காரில் துரத்துனாங்கல்ல, அதில் ஒன்று மட்டும் சொல்ல உறுப்பினர் சேர்ப்பை நடக்குது, மகளிர் அணியில் சேருன்னு சொல்லிட்டு கேட்க போனோம், அதை போய் இதுங்க பயந்து போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னால் கூட நல்ல நரேஷனாக இருக்கும். இது காரை கொண்டு வந்து குறுக்க விட்டு அதுங்க அலறதெல்லாம் பார்த்தோம்ல, புகார் கொடுத்து புகார் எடுக்கப்படாமல் மறுபடியும் அந்த வீடியோ வைரலான பிறகு நடந்ததெல்லாம். இப்போ அந்த விவகாரத்தில் இவங்க ஒரு நரேஷன் செட் பண்ணி ட்விட்டரில் போடுறாங்க. காரில் உரசிட்டு போயிட்டாங்க, குடிச்சிருந்தாங்க, உரசிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி கேட்க போனப்போ அது ஆயிடுச்சு, எங்களை தவறு சித்தரிக்கிறாங்க அப்படின்றது. அதே இது எல்லாருக்கும் அது எல்லாரும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி பிறந்தவர் இறந்தவர் அவரு இவரு எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக கூட அடிக்க தெரியாதா? இப்படி ஈஸியாக மாட்டுறாங்களா? அப்போ என்ன ஆகுது, ஒரு நரேஷன் ஒன்று செட் பண்ணப்பட்டு இதை அனுப்புகிறோம், இதை போஸ்ட் பண்ணிவிடுங்க, அதானே அதோடைய அர்த்தம் தானே. இப்போ எனக்கு தோணுற மாதிரி உங்களுக்கு தோணுமா? ஒரு விஷயத்தை அவர் எனக்கு சொல்லி இதை அடிங்கன்னு சொன்னால் நான் ஒரு மாதிரி அடிப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி அடிப்பீங்க. 2 பேரும் அப்படியே வரி எழுத்துக்கு அப்படியே இருக்குதுன்னா எங்கேயோ இந்த நரேஷன் செட் பண்ணப்படுகிறது, எல்லாருக்கும் அனுப்பப்படுது, எல்லாரும் பேஸ்ட் பண்ணுறாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க, அதானே. அப்போது இந்த விவகாரத்தில் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சாரம் ஓடுதுன்றது தெரியுது. அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் எல்லாமே ஒரே மாதிரி செட் பண்ணப்பட்டு ஒரே மாதிரி இவனை கூப்பிட்டு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இது கேட்டால் கூட தெரியாது, ஆனால் ஒரு பெருசாக அடித்து போட்ட மாதிரி போடுறாங்க. இது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நரேஷன் செட் பண்ணுறது, இந்த பார்ட்டிங்க எல்லாம் இவங்களுக்கு தான் வேலை செய்கிறாங்க, இவங்க போட்டால் இதுதான் இருக்கும், இவனுங்க அடித்து போட மாட்டானுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து கண்டென்ட் ரெடி பண்ணி அதுதான் கண்டென்ட் கிரியேட்டர்னு எடுக்கிறாங்க. தெரியுமா? தெரியாதா? வேலை வேணுமா? தெரியாது. இதோட நல்ல சம்பளத்துக்கு உங்களுக்கு டைப் படிக்க தெரிஞ்சா போதும். கண்டென்ட் கூட கிடையாது, கான்டென்ட் கிரியேட்டர். நாங்கள் படிக்கிற காலம் தான் கண்டென்ட் இருந்தது, இப்போ கான்டென்ட். கொஞ்ச நாளில் கான்டென்ட்ன்றாங்க. என்னன்னு கேட்டால் அது கான்டென்ட்டுங்க. உங்க இங்கிலீஷ் தெரியுதா இல்லையா? நீங்கள் என்ன இங்கிலீஷ் படிச்சிங்க, பூமர் ஆகிறீங்களேன்றவாங்க. அதனால கான்டென்ட் கிரியேட்டர் வேலை வேணுமா சொல்லுங்க. 60 ரூபா 70 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட தேவை. நீங்கள் உட்காந்து சொன்னால் அந்த பொய்யை நல்லா இது பண்ணி கொடுத்தா போதும். அதனால் அந்த மாதிரி போகுது. அந்த வேங்க வேயல் பிரச்சனையும் எதிர்கட்சிகளே சிபிஐ விசாரணை கேட்கப்பட்டதுனால் எப்படி போகுதுன்னு தெரில. அது அப்படியே நிற்கிது. இனிமேல் தான் தெரியும் அது என்னன்றது. அதுலேயும் பெரியார் வந்துட்டார் உள்ளக. ஆமாம், நடுவில் அது இதை வச்சு அதை மறைக்கிறாங்களான்ற இப்போ இந்த கார் மேட்ரு, யார் அந்த கார், யார் அந்த சார் போய் இப்போ யார் அந்த கார், இப்போ அது யார் அந்த காரை மதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் சீமான் ஏதாவது திட்டிருப்பாரு, ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருக்காரா பாரு, கான்டென்ட் ஏதாவது கான்டென்ட் கொடுத்துருக்காரா பாரு. ஆமாம் சார், கூலிக்கு வந்து திட்டிருக்காரு சார், கனிமொழியை எதிர்த்து இவர் பேசியிருக்காரு, அந்த கான்டென்ட்டை எடுத்து போட்டோம் வச்சுக்கோ, நம்ம கான்டென்ட் அடிபட்டுரும், அதனால வேற கான்டென்ட் இருக்கான்னு பாரு அப்படின்னு ஏதாவது தேடுவாங்க. உங்களுடைய ட்வீட்டில் பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மோதல்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதே போல் டிகே சிவகுமார் வச்சு ஏதோ சமரசம் பேசக்கூடிய இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க. இதற்கு பின்னாலேயும் விஜய் இருக்கிறதா தான் ஒரு இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது என்ன சமாச்சாரம் சார்? அதாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அடுத்த 26 எலெக்ஷனில் காங்கிரஸும் விசிகாவும் தான் அவர்களை சுற்றி தான் அரசியல் இருக்கும் அப்படின்னு. ஆமாம், அதில் அவர் அடிக்கடி பல்ட்டி அடிச்சிடறாரு. நேற்று ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு. இன்றைக்கி அந்த கார் மேட்டருக்கு
கொடி கட்டிட்டு போனால் கொடி இருக்கிறதுனால இது திமுக அப்படின்னு ஒரு கட்சி மேலாம் குற்றம் சாட்ட முடியாது. அப்புறம் எது கொடி கட்டு போகிறீங்க? கொடி கட்டுறது அர்த்தம் மயப்படுத்துறது தானே. போலீஸ் கிலீஸ் பார்த்தா திமுக கொடி கட்டி இது ஆளுங்கட்சி, நமக்கு எதுக்கு வம்பு சார், போங்க சார் தானே. அதுக்கு தானே கொடி கட்டுறது. இந்த பெரிய கொள்கையாக கூப்பிட்டு எப்போ கட்சி ஆரம்பிச்சது, கட்சியின் கொள்கை என்ன, ஐம்பெரும் தலைவர்கள் யார், அதற்கு அடுக்கட்ட தலைவர்கள் யார், மத்திய இலக்கண ஒருத்தர் இருந்தால் தெரியுமா, சிபி சிட்டர்ஸ் இருந்தால் தெரியுமான்னு தெரியுமா? என்ன பூமர் மாதிரி பேசினுக்கிறேன். இப்போ இருக்கிற ஆளை கேள்வி ஆனுவாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி திமுக இது. அப்போது இந்த விவகாரம் வந்து விடுதலை சிறுத்தைகள் பட்டும் படாமல் இருக்கார். அநேகமாக தேர்தல் நெருங்க நெருங்க அவர் கொஞ்சம் உக்கிரமாவார். இப்போ அவர் விட்டுருங்க. காங்கிரஸ் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்ச இந்தியா கூட்டணின்னு ஒரு பெருசாக எல்லாருமே இல்லை. ஆரம்பிச்சவரை அங்கே போய் எதிரில் உட்காந்து ராகுல் காந்தி கெஜ்ரிவாலை விமர்சனம் பண்ணுறாரு, அடிச்சுக்கிறாங்க, சவால் அப்படின்றாங்க. ஏன்னா டெல்லி எலெக்ஷனுக்கு ஏன்னா நீ பண்ணல ஹரியானா எலெக்ஷன்ல ஒழுங்காக இருந்தாலும் நீ 2 பேர் ஜெயிச்சிருக்கலாம். ஒன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு 0.84% போட்ட கேஸ். அதனால இந்த இது இந்தியா கூட்டணி இங்கே மட்டும் என்ன பெருசாக வாழ்ந்து நீ எல்லா விஷயத்துலையும் எங்களை போட்டு இது பண்ணுற. 60 சீட்டு வாங்கி இந்த பாரம்பரிய குடும்பம் காங்கிரஸ் பேர் இயக்கம். ஆனால் இன்னைக்கு 63 சார். நாயன்மார்கள் மாதிரி சண்டை போட்டு 3 சீட்டு 63 சீட்டு வாங்கினீங்க. கிண்டல் அடிச்சார் கலைஞர். அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு 25 சீட்டுக்கு சுருங்கி போனால் அது ஒரு காலம், அது ஒரு கனா காலம். ஆனால் இந்த காலம் வேற காலம். இவங்கள நம்பி இவங்க இருக்கிற காலம். இல்லாட்டி நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு வாசல் கதை திறந்துருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ராகுல் இவர்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்கள தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளை உடைக்கத்தான் பார்ப்பாங்க. மாநில கட்சிகளோட டாமினேஷன் முறிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ ஒரு வாய்ப்பு எம்ஜிஆர் அப்படி தானே கொண்டு வந்தாங்க. இவங்க வாட்டில் ஆட்சி தோத்துனா போயிடுவார், எம்ஜிஆர் நினச்சி தோத்தி விட்டாங்க. அங்கே அவர் நின்றுட்டார். நின்னவொன்னே இந்திரா காந்தி சப்போர்ட்டு ஆட்சி நவுத்திட்டார் எம்ஜிஆர். அப்போ இங்கே வந்து விஜய்க்கு தேசிய கட்சியாக இப்போ ராகுல் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலாம்னா இந்த கூட்டணி ப்ளஸ் எல்லா கூட்டணியும் வருதுன்னா இவங்க ஒரு பெரிய இயக்கமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமிஞ்சை கிடைச்சனால தான் இவர் செல்வ பெருந்தகை மக்கள் இது இந்தியா கூட்டணிக்கு தாவேகா கூப்பிட்டாரு. அதுல வந்து இவங்க என்ன திமுக தலைமை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது நம்ம இப்படியே லூஸா விட்டோம்னா அது வந்து நாளைக்கு எனக்கு என்னன்னு உக்கரமா போய் நிற்பாங்க. அப்ப முரண்பாடு இருக்கா சார்? செல்வ பெருந்தகைக்கும் திமுக இப்ப முரண்பாடு இருக்கா? இல்லாம எப்படிங்க இருக்கும்? முரண்பாடு இருக்குதாங்க செய்யும். அவங்க பேசுறதெல்லாம் நீங்க கணக்குலயே வச்சுக்காதீங்க. நேற்று என்ன சொன்னார் திரும்ப 2-3 விவகாரத்துல திமுக எதிராக பேசலாம். சிபிஐ ஃபர்ஸ்ட் கேட்டது அவர் தான். அதுக்கு பிறகு வேற ஒரு மேட்டர்லயும் பேசினார். இன்னைக்கு என்ன சொல்றாரு, திமுக ஆதரவா பேசுறாரு. திமுக ஆதரவா ஐயோ எப்பா நான் கூட இந்த மாதிரி யோசிக்கிறேன், நீங்க யோசிக்கல தலைவா அப்படின்னு. கொடி கட்டு போனாவே அந்த கொச்சையை நீங்க குற்றம் சாட்ட முடியாது அப்படின்றாரு. தலைவா காப்பாத்தி விட்டாங்களேன்ற மாதிரி தான். அப்ப நாளைக்கு ஒன்று பேசுவார். அதனால அவர் ரொம்ப கொஞ்சம் அப்படியே போறாரு, நெருக்கத்துல தான் அவர் காமிப்பாரு. ஆனால் காங்கிரஸுக்கு சிக்னல் தாவேகா கூட நீங்க அந்த மூவ்மெண்ட் அதுல என்ன காரணம், பார்கெயின் கெப்பாசிட்டி. இங்க நீங்க பேசுறீங்க, இப்ப இவங்க பாக்குறாங்க காங்கிரஸை விட்டுட்டா எல்லா கட்சியும் போயிடும். நீங்க அந்த மத சார்பின்மைன்னு ஒண்ணு பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, பிஜேபி வந்துடும், அதுவே அடிப்படும். காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா காங்கிரஸ் எங்க இருக்குதோ இவங்க பிஜேபி எதிர்ப்பு கட்சின்னு மக்கள் நம்புவாங்க, சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க. காங்கிரஸ் தாவே கட்ட போயிடுச்சுன்னா அதை நம்புவாங்க. அதிமுக கட்ட போயிடுச்சுன்னா அதிமுக பிராண்ட் மறுபடியும் வந்துடும். அப்போ இவரை விட்டுட்டோம்னா சிக்கல். ஆனா குறைந்த சீட்டுக்குள்ளேயும் உட்கார வைக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வ பெருந்தகை இவங்களெல்லாம் அடக்கணும்னா, இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் நிறுத்தணும்னா நேரா அங்கதான் அடிக்கணும். சகோதரர்கிட்ட ப்ரோ கிட்ட சொல்லணும்னா இங்க ஒரு ப்ரோ இருக்கிறார், இந்த ப்ரோ மூலியமா சொன்னா அங்க அவர் பெரிய அளவுல பினான்சியல் சப்போர்ட்ல இருந்து பெரிய அளவு டிகேஸ் இல்ல. நம்ம டைரக்டாவே இவங்க ராகுலோட பேசலாம்ல, ஏன் தவிர்க்க? எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. சரிங்க நான் பண்ணிடுறாங்க, இது என்னங்க நம்ம தான் இருக்குமேங்க, அதில் என்னங்க பிரச்சனைன்றாங்க. நாளைக்கு அவங்களுக்குள்ள முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு உங்களுக்கு வராது. ஆனால் இங்கே கர்நாடகாலேருந்து ஒரு பெரிய தலைவராங்கன்னா அவர் முடிவு எடுக்கும் போது அவர் அதில் டாமினேட் பண்ணலாம். இப்படி எடுக்காதீங்க, நமக்கு இங்கே பக்கத்து ஸ்டேட்லேருந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பக்கத்து ஸ்டேட்டில் அவர் கட்சி மேலிடத்தோட லிங்க்ல இருப்பார்ல. நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கேலாம் நம்பி போகாதீங்க. விஜய்லாம் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதாக இருந்தாலும் இங்கே நின்னா அவ்வளோ. இப்போ ஒரு கருத்தை உருவாக்குறாங்க தெரியுமா, 25னா 25 ஜெயிக்கலாம். 25 ஜெயிச்சது காங்கிரஸ் தானே. அப்புறம் 25னா 25 ஜெயிக்கலாம். அங்கே 60 போனால் 60 கிடைக்காது. அதை நீங்கள் யார் தீர்மானிக்கிறது? அங்கே ஒருவேளை ஏடிஎம் கூட்டு 60 கொடுத்து மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்துன்னா தட்டு கீழே இறங்கிட்டோம்ல, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல. போய் ஜெயிச்சிருக்காங்கல்ல, ஏடிஎம்ல போய் 62 சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் இருக்குல்ல, 2-3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த சூழ்நிலை தான் தீர்மானிக்கும். அதனால காங்கிரஸை அந்த மாதிரி பேசி கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கூட்டணியை வச்சுக்கிட்டோம்னா காங்கிரஸை மெயின்டைன் பண்ணிட்டால மற்ற கட்சிகளையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதோடைய விளைவு தான் இது. ஆனால் அது நடக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருக்க விடாது. ரைட்டுங்கன்றாங்க, ரைட்டு பண்ணிடலாம்.
26ல் அதே டிகே சிங் வருவார், 60 சீட்டு கொடுத்துருங்க தலைவரை. நடக்கும்ன்றீங்களா என்ன? நடக்குமா அந்த மாதிரி? எப்படி அவர் இங்கே 60 சீட்டு கொடுக்குறது வாய்ப்பு இருக்காண்ணே? ஏங்க ராகுல்கிட்ட போய் தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாருல, ஓ சரி பண்ணிடலாங்க. ஒரு ஃபேவருக்கு இன்னொரு ஃபேவர். ஆமாம் 25 கொடுத்துருல. நீ கார்கே இங்கே வராரு 21 சீட்டு கேட்குறாங்க, எம்பி சீட்டு. அட்லீஸ்ட் 21லேருந்து 16 வந்து நிற்கலான்னு நினைக்கிறாங்க. கார்கே ரெடியாக இருக்காரு. இவங்க அடிச்சாங்க பாருங்க 5 சீட்டுனாங்க. வரல அவர் அப்படியே திரும்பிட்டு 2 தடவை கேன்சல் பண்ணார். ஆமாம். அதுக்கப்புறம் அப்படி பேசி இப்படி உருண்டு அப்படி உருண்டு இப்படி உருண்டு கடைசியில் இது எங்கள் உடஞ்சி கிடச்சி எங்கேயோ போயிடுமோன்ற லெவலில் தான் கடைசி டைமில் வந்து சரிங்க விடுங்க, போன தடவை கொடுத்த சீட் அப்படியே கொடுத்துறாங்க அப்படின்ட்டு 9+1 கொடுத்து முடித்தாங்க. அந்த வெறுப்பு இருக்கும்ல, ஈரோடு கிழக்கு பிடுங்கின வெறுப்பு இருக்கும்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று இந்தியா கூட்டணின்னு ஒன்று கிடையாது. இவங்க பிஜேபி கூட இருக்கிற உறவும் அவங்களுக்கு தெரியும்ல. ராகுல்லாம் அதில் தானே கடுப்பானுங்க. ஏன் நீங்கள் இங்கே இருக்கிற பிஜேபி காங்கிரஸ் பார்க்காதீங்க, டெல்லியில் இருக்கிற பிஜேபி காங்கிரஸ் வேறு லெவலில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் டெல்லியில் நீங்கள் சோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, பல விஷயத்தில் க்ளோஸாக இருக்கிறீங்க, நானே வெளியிட்டுலாக அவரை கூப்பிட்றீங்க, ராகுலை கூப்பிடல அப்படின்னா அதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? டிகே சிவகுமார் எப்படி பார்ப்பாரு? அங்கே நேரடி எதிரி பிஜேபி தானே அவருக்கு. அதெல்லாம் ஆனால் திமுக இறங்கி வருது கூட்டணிக்காக, கூட்டணி தக்க வைக்கிறதுக்காக நம்மளை கொடுக்குறாங்கன்னா நான் வாங்க சொல்கிறாப்புல அப்படின்னா இரு அப்படியே போட்டோம், அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்போ தான் நெருக்கத்தில் நல்லா நெருக்கி கேட்கலாம். இந்த இதோடையே வச்சுருந்தா தான், டெம்போலேயே வச்சுருந்தா தான் அப்போ வரும்போது 60 சீட்டு கேட்டு ஒரு 50 சீட்டாவது வாங்கலாம். இல்லை வச்சுக்கா 25க்கே மோசம் வந்துடும் அப்படின்னு அவங்களும் யோசிப்பாங்க. அதனால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்லாம் சுவாரஸ்யங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்லலாம் பார்க்கும்போது திமுகவை கூட்டணிகளே ஒரு நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்து. இன்னொரு பிரச்சனை என்ன, இந்த மாதிரி விஷயத்தில் பூந்து விளையாடின ஒரு பார்ட்டி இப்போ தாவேகா கூட இணையுது. கூடயே இருந்து வித்தை கற்றுக்கிட்ட, வித்தையும் தெரிந்த, வித்தையை அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்த கலைஞர் தானே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. கலைஞர் ஓய்வு வரும்போது இவர் வந்துடுறாரு உள்ளக. இவர் மருமகன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை உருவாக்குறாங்க. அது ஒரு வெற்றிகரமான இதாகவும் அமையுது. இவங்க தான் போக்கிடம் இல்லை இவங்களுக்கு கம்மி சீட்டு கொடுக்கணும்னு உருவாக்குனது. அதன் மூலிமா திமுக சீட்டு அதிகரிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் நடக்கலை. இவங்க ஒரு விஷயத்து தப்பு கணக்கு போட்டாங்க. திமுக மேலே என்றைக்குமே ஜனங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு இருந்தாலும் கோபம் இருக்கும் அப்படின்னு. அதுதான் 10 வருஷம் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் வாஷ் அவுட் ஆகலை. 75 சீட்டு என்டிஏ வாங்கிச்சு. அப்போ இந்த உண்மையை சொல்கிறாருல அவர், அதை ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. அப்போது நம்ம வந்து அதுக்கேற்ற நுணுக்க அரசியல் பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணும், மைக்ரோ பாலிடிக்ஸ் கரெக்டாக பண்ணணும், நேர்மையாக இருக்கணும், இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்னு சொல்கிறாரு பேட்டியில். பார்த்தீங்களா, அவருக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டணி, அவ்வளோ ஒரு இது அமைச்சோம், பெரிய லெவலில் வெற்றி இல்லை, மெஜாரிட்டி தான் கிடைச்சிது. அது வந்து திமுக பொறுத்த வரைக்கும் தோல்வி மாதிரி தான். இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம எதிர்கட்சிக்கு இவ்வளோ சீட்டு கிடச்சின்னா நம்ம மைக்ரோ லெவலில் ஒரு பக்கா பாலிடிக்ஸ் கொண்டு போகணும், ஒரு பிஜு பட்நாயக் மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் சொன்னால் அவனுக்கு பிடிக்குமா? ஆட்சிக்கு வர வரைக்கும் தான். வந்தால் பிறகு ஏன் யாரா அவன் உட்காந்துட்டு மைக்ரோ அரசியல் அந்த அரசியல்னு சொல்லுங்கிற தம்பி, கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்காரு போல. நீங்கள் சில பேருக்கு சில இதெல்லாம் பிடிக்காது சொன்னால். விஜய் கூட அந்த புண்ணியவா சொன்ன அந்த புண்ணியவா நீங்கள் செய்யறதுலாம் தப்பு, இவ்வளோ மோசமாக நடந்தீங்க, வந்துட்டு சூப்பராக கட்சி போய்கிட்டு இருக்குது, இவ்வளோ நாள் அந்த 2 பேரும் எங்கடா இருந்தீங்க அப்படின்ட்டு. ஏன்பா அந்த 2 பேரை பற்றி நீ வந்து உனக்கு ஒரு வேலை இல்லையா? நீ நேராக வந்து அவங்கள பற்றி குறை சொல்கிற. என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க தெரியுமா? 35 to 40 நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். நீ வந்துட்டு அதையும் நம்ப வச்சுக்கிறாங்க, நடந்துக்கிட்டு இருக்கோம். நீ இந்த நேரத்தில் வந்து பண்ணுறியா அப்படின்னு விஜய் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அதை ஒரு சொல்கிறாரா, மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணணும். பிஜு பட்நாயக் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரிசா போயிட்டு இருந்தார், அவர் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சார். மிரண்டு போயிட்டாங்க. அவர் சொல்கிறார், ரோட்டில் பள்ளமே இல்லை, இப்படி இருக்குது பிளாட்ஃபார்மு, அதாவது ரோடு பிளாட்ஃபார்மு, அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் கடை, இதுவும் பாதிக்க இதுவும் பாதிக்காது. பஸ்ஸுலாம் அப்படி இருக்குது, பெரும்பாலான பஸ்ஸு ஏசி பஸ்ஸு. செலவு நம்மளை விட பாதி தான் செலவு. வருஷத்துக்கு 4 புயல் இப்படி அப்படி அப்படி இப்படி அப்படி பிலிப்பைன்ஸு அந்த இதில் அந்தமான்லேருந்து அப்படி வெளியே வந்தாலே இந்த புயல் பார்க்கும். சென்னை, ஆந்திரா, இது ஒடிசா நல்லா இருக்குது, இப்படியே போ. வர்ற புயல்லாம் என்ன பண்ணோம், இப்படி பார்க்கும், மறுபடியும் பார்க்கும். வேணாம் விட இல்லை, அங்கே போனால் நம்மளை பார்த்துக்கிறான், நல்லா பார்த்துக்கிறான் பிஜு பட்நாயக் புள்ள அப்படின்ட்டு அப்படியே போகிறது. ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் பார்த்துறீங்களா, வருஷத்துக்கு 10-12 புயல் உருவாகும். அதில் எப்படி 4-5 அங்கே போகும். அப்படி போனாலும் அந்த ஸ்டேட் அப்படி வச்சுருக்காங்க. இதை தான் இவர் சொல்கிறார்,
மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் போகிறீங்கன்னா, நான் நேற்று இருந்த மாதிரியே இருக்கும்னு நினச்சிட்டு நான் பைக்கில் வருவேன். தட்டால்னு உளுந்து வாரி ஒரு மாதிரி என்னன்னு பார்த்தா புதுசாக ஒரு பள்ளம் உருவாயிருக்கும். இதில் தான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்குது. புரியுதா? அங்கே அது இல்லை. பேட்ச் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாங்கல்ல, ஏதாவது நடந்திருக்கு? அன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்கல்ல, ஏதாவது நடந்திருக்கு பேட்ச் ஒர்க்? ஏதாவது பார்த்தீங்க நீங்கள்? இல்லை. ஏன்னா எங்களோட அதிகமாக எனக்கே இருக்கு. நான் இடத்துல விழுந்துருக்கீங்க. நான் விழுந்து ஒரு 2000 ரூபா செலவு வேறு பண்ணாங்க. முட்டிக்கிட்டலாம் பேர்ந்து போச்சு. இப்போ இன்னைக்கு கூட்டம் நடக்குது. நம்ம ரிப்போர்ட்டர் கேட்பான்னு நினைக்கிறீங்க? கேட்க மாட்டேன். கேட்காத அளவு பார்த்துக்குவாங்க. சீமான் பெரியார் விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் கேட்பாங்க. அவங்கள்ட்ட போய் அதெல்லாம் கேட்க முடியாது. பெரியார் யாருன்றவாங்க திடீர்னு. அவங்கள்ட்ட வந்து காலை உணவு திட்டம் தனியார் மயப்படுத்தப்படுகிறது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லுவாங்க. காலை உணவு திட்டம் என்பது காலையில் போடுவது, அந்த திட்டம் என்பது பள்ளியில் போடுவது, அந்த திட்டம் பள்ளி குழந்தைகளுக்காக போடுவது, அந்த திட்டத்தை தனியார் மயமாக்குவது எங்கள் முடிவல்ல, அந்த முடிவு வந்து அரசுடைய முடிவு. நீங்கள் யார்? நீங்கள் இங்கிலாந்து அரசா? உங்களோட அரசு தானே. நீங்கள் அப்படி தான் சொல்லிக்கிறாருங்க. மாநகராட்சி மேயர் குமரகுருபரன் தான் சொல்லியிருக்காரு. அதை தான் நானும் சொல்கிறேன். நான் புதுசாலாம் சொல்லலை. இது எங்கள் முடிவு இல்லை, இது அரசுடைய முடிவு. அரசாணை போட்டால் நான் இதுவாகுது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஆதவ் அர்ஜுன் அங்கே சொல்லும் போது பிடிக்கல, வெளியே அனுப்புகிறாங்க. இங்கேயும் விஜய்க்கு அது பிடிக்காமல் போயிருந்தா சேம் இதே தான். அப்பா நல்லதுப்பா, இந்த மாதிரி தான் தேவை. ஏன்னா நீ கொஞ்சம் ஓட்டை பிரிப்ப, ஏடிஎம் கிட்டேயும் போக மாட்டேன், வீழ்த்துறதான் லட்சியன்றதை வச்சிக்க மாட்டேன். அங்கே இன்னொருத்தர் இருக்கிறார் அண்ணாமலை, திமுக வேலை செய்துன்னே இருக்கிறாரு. அவரும் ஓட்டை பிரிப்பார். சீமான் யாரு கூடயும் சேர மாட்டார், அவரும் ஓட்டை பிரிப்பார். அந்த பார்ட்டி யாரு கூடயும் சேர முடியாமல் தனியாக நிற்கும். ஒரு 20% கையில் வச்சுக்கினேன். கடைசியில் எல்லாம் துண்டு துண்டாக போனால் இவங்க அப்படியே தொடருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த ஆட்சியை வீழ்த்துவது தான் லட்சியம்னு சொல்லுவீங்க. வீழ்த்துறது லட்சியம்னா வீழ்த்துறதை நோக்கி நகரணும். ரொம்ப டேஞ்சருங்க இது. நீங்க ஒரு கட்சிக்குள்ளேயே ஆள் வச்சுக்கிறதுன்றது தெரிய நீங்க வச்சுக்கிட்டே இந்த மாதிரி விவகாரத்தை விஜய் வந்து கேட்டது உண்மையிலே சொல்றேன். உண்மையிலே சொல்றேன். நான் பேசுறது கூட சில டைம் விஜய் ரசிகர்கள்லாம் பிடிக்கல, கசப்பு பிடிக்காது இல்லை. குழந்தைகள், சில குழந்தைகள் என்ன பண்ணோம், ஒருத்தர் வராரு, வைத்தியர் வராருன்னா இந்த ஆள் வந்தாலே நமக்கு ஏதாவது கசப்பாக கொடுப்பான்ட்டு கோவத்தில் ஓடி போகும், திட்டம். அந்த மாதிரி நான் சொல்றது ஒரு அனலைஸ். அந்த அனலைஸ் பல பேருக்கு பிடிக்கல. சில பேர் என்ன, ரொம்ப பேருக்கு இல்லை, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அதுலேயும் பார்க்குறேன். அவன் பார்த்தா இப்போ விஜய்க்கு எதிராக ரஜினி ரசிகராக அவன் திட்டுவான். விஜய்க்கு ரஜினி ரசிகரை விஜய் ரசிகர் பொருளில் திட்டுவான். அஜித்துக்கு பரிசு கொடுத்தா இவன் விஜய் ரசிகர் போர்விலேருந்து அஜித் ரசிகரை திட்டுவான். உடனே அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் திட்டுவான்ல, சும்மா இருக்கிற விஜய் ரசிகர் இறங்கிடுவான்ல, இவன் சண்டை மட்டும் விட்டு போயிடுவான். இவன் யாருன்னா கூலிப்படை, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். இது மாதிரி விஜய் ரசிகர்களாகவும் அஜித் ரசிகர்களாகவும் ரஜினி ரசிகர்களாகவும் பிரிகிறார்கள். இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரஜினி ரசிகராக வந்து விஜயை திட்டிட்டு போயிடுவாங்க. உடனே அவன் உண்மையான ரஜினி ரசிகர், இது விஜய் ரசிகர் ரஜினியை திட்டுவான். அப்போ உண்மையான ரஜினி ரசிகர் இறங்கிடுவான் உள்ளக. அப்போ என்ன ஆகும், இவங்களுக்குள்ள பிளவு இருந்துகிட்டே இருக்கும். இதையும் சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் புரிஞ்சிக்கணும். முதல்ல திட்டுறானா அவனுடைய ட்விட்டரில் போய் உள்ளே ஓப்பன் பண்ணி அவனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது அவனுடைய போஸ்ட்டு பார்க்கணும். இது எல்லாம் பார்த்துட்டு தான் அவனுக்கு பதில் கொடுக்கணும். கூலிப்படைக்கெல்லாம் பதில் கொடுத்துருந்தா புட்டகசம் ஆகிடுவாங்க. இது ஒரு பார்ட்டு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நரேஷன் உருவாக்குறதுக்குன்னே சில பேரை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நரேஷன்லாம் உருவாக்குவாங்க. இது எல்லாத்துக்கும் இப்போ அவங்க அதில் சில பேர் என்ன, நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஒருத்தர் அதிமுக திட்டுறாரு, ஒருத்தர் திமுகன்றார், ஒருத்தர் விஜய் இதுன்றாரு, ஒருத்தர் சீமானதுன்றார். அப்போ எல்லா காலத்துலேயும் நம்ம ஏதோ ஒரு சப்ஜெக்டை தொட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது தொடும்போது எதிர்பார்ட்டி திட்டுறது, இல்லாட்டி அந்த கட்சியிலேயே இவர் வந்து எதிர்பார்ட்டின்னு திட்டுறது. சீமான் பற்றி ஒரு இதில் கேள்வி கேட்கும்போது நான் சொல்கிறேன், அவர் திராவிடத்தை விமர்சித்தால் ஓகே, நாம கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் திராவிடன்ற பேரில் பெரியாரை நீங்கள் விமர்சிக்கும் பொழுது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அது எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அதான் நடக்குது. இன்னை வரைக்கும் இங்கே வலதுசாரி அரசியலுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை. நீங்கள் அது போகும்பொழுது உங்களை கொண்டாடுபவர்கள் வலதுசாரி அரசியல்வாதிகள். நீங்கள் அதை வந்து பொதுமக்கள் இதுவாக நம்புறீங்க. சிக்கல்ன்றப்போ என்ன வேற மாதிரி திட்டுறாங்க. சீமானு வந்து 2 லட்ச ரூபா வீட்டில் இருக்காரு, காரில் போகிறாரு, பிள்ளைய இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிறாரு, காலையில் டிஃபன் சாப்பிட்றாரு, சட்டை நல்ல சட்டை எடுத்து போட்டுக்கிறாருன்னு சொல்கிறப்போ, அப்போ தலைவருங்களே, உங்கள் தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? காலையில் சைக்கிளில் வெளியில் போகிறாங்களா? காலையில் டிஃபன் பதிலாக பழைய கஞ்சி சாப்பிட்றாங்களா?
அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் கார்பரேஷன் ஸ்கூல்லையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் படிக்குதா, இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்களா? வீடு வேறு மாளிகை வேறு, தெரியும்ல. வீடுனா இதாக இருக்கும், வீட்லேயே பல வகை வீடுகள் இருக்குது, ஃப்ளாட் இருக்குது, அப்படியே பெரிய லெவலில் மாளிகை இருக்குது, வில்லாஸ். கலைஞர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கோபாலபுரம் வீடு பார்த்தீங்கன்னா அதுதான் வீடு. அது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அவங்க தயானமாக வெளியே வருவாங்க, காய்கறிக்காரன்ட்ட பேசுவாங்க, விலைக்கு வாங்க காய்கறி பேரம் பேசுவாங்க. அது அந்த அந்த ஒரு குடும்ப இதுலேருந்து வருவான்ல, தொண்டை வருவான், வாசலில் நின்றுருப்பான், சான்ஸ் கச்சா உள்ளே போயிடுவான், இல்லை அப்படி நின்று பார்த்தானா அங்கே சோஃபாவில் அவர் வந்து உட்காரது தெரியும். இப்படிலாம் அந்த கலைஞர். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் அந்த காம்பவுண்ட் சுவரை கூட தாண்ட முடியாது. எல்லா தலைவர்களும் சொல்கிறேன். அப்போ சீமானுக்கு மட்டும் ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டால், உடனே நீ வந்து சீமான் இது அப்படின்னு நீ வந்து இது அப்படின்னு இந்த எதிர் சைடில் திட்டுறது, ப்ரோ என்டிகே அப்படின்றது. அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோ என்டிகே, ப்ரோ டிவிகே, ப்ரோ காங்கிரஸ், ப்ரோ டிஎம்கே, ப்ரோ ஏடிஎம்கேக்கெலாம் கிடையாது. ப்ரோ இஷ்யூக்கு என்ன, அந்த இஷ்யூ இது, இந்த இஷ்யூவில் எப்படி, இதில் இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம், அது பண்ணால் அது பண்ணலாம், பண்ணலன்னா நம்மளுக்கு இல்லை, பண்ணலன்னா அதனால் வந்ததையும் நம்ம தான் சொல்ல போகிறோம். இவர் இதை பண்ணலை அதனால தோற்று போனார். இதெல்லாம் இன்றைக்கி இன்னத்துலாம் நான் சொல்ல, நான் 2010-11 கூட எல்லா இதையும் நான் அப்படியே தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். பெரும்பாலும் இந்த அனலைஸ் மிஸ் ஆனதே கிடையாது எனக்கு. நான் பெருமையாக சொல்லுவேன். 2024 கூட சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே வேலை செஞ்சதில் 20 சொன்னீங்க. அதுன்னு நான் சொல்லலை. நான் சொன்னது எதிர்கட்சிகள் போட்டிடுற 5 எம்பியை குறி வைக்கணும், அங்கே செலவு பண்ணணும், அந்த தொகுதிகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல வேட்பாளர் போட்டால் ஆட்சி காலி பண்ணிடலான்னு. செய்யலைன்னா அப்போ 0 தான். அதனால் நம்ம வேலை வந்து உங்களுக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் கேள்விகளோ இது கூட சார்பு இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி கேட்டால் ஒரு நல்ல நெறியாளராக, நல்ல பத்திரிகையாளராக உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களையும் வெளியில் கவனிக்க ஆரம்பிப்பாங்க, கரெக்டாக கேட்குறா இருப்பாங்க. சார்பு எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் வேறு சைடே சிந்திக்க மாட்டீங்க, எதையுமே சிந்திக்க மாட்டீங்க. இதான் நிலைமை. கண்டிப்பாக சார். பல்வேறு விஷயம் நம்ம பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். நன்றி சார்.